எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. தான் வந்து அண்ணங்கிட்ட வந்து மெசேஜ் வச்சு என்னாக்குது நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துருக்குது. இதனால வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அண்ணனுக்கு. மாத்திரம் நம்ம மறுக்கவே மாட்டோம். எதுனா இருக்கட்டும், அவங்க நம்மளுக்கு கூப்பிட்டாலும் நம்ம வர்றதுக்கு ரெடியா வாழ்வாரு. எதுனா இருக்கட்டும், எப்போனா ஆகட்டும், அவர் நம்மளை கூப்பிட்டாக்க நம்ம வந்து கோஆப்ரேட் பண்றோம் அவருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர மனுஷன் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு இதுவா வந்து சப்போர்ட் பண்ணாரு. அது இதுன்னு பார்க்கல, அவரு தைரியமா வந்தாரு. வந்தீங்கன்னாக்கதான் நம்மளுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க கேட்டு எங்களுக்கு ஆதரவு கிடைச்சி ஒரு நல்ல முடிவு வந்துக்குது. ஆபர்ஷன்பேட்ல மாட்டுக்கறி வியாபாரிகள் மாடு வெட்டுறவங்களுடைய பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ஊரே ஒன்றுபட்டது. இதுக்கு காரணம் இந்த யூடியூப் சேனல்ல அந்த விஷயம் வந்து ஹைலைட் ஆனதுதான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நம்ம செங்குட்டுவன் சார் சொன்ன மாதிரி எது எது இருக்குதோ அத்தை நாம விட்டுறக்கூடாதுன்றதுல எங்களுடைய இன்டென்ஷனே அதுதான். கேஜிஎஃப்ல பசங்க கெட்டுனுக்குறாங்க, ஃபுட்பால் அந்த கிரவுண்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க சேவ் கேஜிஎஃப் வச்சோம். இன்னைக்கு கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்டு பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க பண்ணினுக்கிறாங்க. இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் நான் கூட எல்லா நோட்டிபிகேஷன் எல்லாம் நைட் எல்லாம் நெட்ல செக் பண்ணேன். உங்களுடைய ஸ்லாட்டர் ஹவுஸை எடுக்கவே முடியாது. அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய ரூல் மட்டும் இல்ல, ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த முனிசிபாலிட்டி வந்து 1964ல தான் சானிட்டரி போர்டரா இருந்தது, டவுன் முனிசிபாலிட்டியா கன்வெர்ட் ஆகிக்குது. அப்ப டவுன் முனிசிபாலிட்டியா கன்வெர்ட் ஆகும்போது நோட்டிபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. கர்நாடகா முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கலான்ட்டு இருக்குது. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் பார்க்கும்போது கர்நாடகாவில் 2 இடம் தான், அது பெங்களூர்ல ஒண்ணு, கேஜிஎஃப்ல ஒண்ணு அவங்க பண்ணிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வேர்ல்டுக்கு ஜாஸ்தி கறி டிரான்ஸ்போர்ட் பண்ற நாடு எதிரானா அது இந்தியா. அவன் இன்னைக்கு இதை வைக்காது அதை வைக்காது, ஆனா இந்த கறியை அதிகமா பண்ணி இந்தியாவுக்கு இன்னைக்கு வருமானத்தை கொடுத்துனுக்கிறது எதிரானா மாட்டுக்கறி தான். அந்த பிரச்சனையில நீங்க உங்க பிரச்சனை அது சாதாரண ஒரு 50 பேருடைய பிரச்சனை இல்லை, அது 2 லட்சம் மக்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு மைனிங் பகுதியில இந்த கறியை வாங்கி போயிட்டு நிறைய குடும்பங்கள் அதை வியாபாரம் பண்ணி அதை வாழ்ந்துனுக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இன்னைக்கு சால்வ் ஆயிடுச்சுன்ட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. நாங்க இதை கொண்டாடல, நீங்க அன்புல எட்டுன்னு வந்து இதை பண்றீங்க. போராட்டம் பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தலையிடுறவங்களுக்கு இந்த பாராட்டுக்கெல்லாம் யாரும் ஆசைப்படுறது இல்லை. நீங்க அன்புல எட்டு வந்து போட்டுக்கிறீங்க. இதுக்கு பிறகுதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஸ்லாட்டர் ஹவுஸை காப்பாத்திக்கிறதுக்கு நாடு வெட்டுறதுக்கு முன்ன தண்ணி தெளிக்கிற மாதிரி இந்த பிரச்சனை எங்கடா பெருசாயிடும் சொல்லிட்டு உடனே உங்களை கூப்பிட்டு நீங்க வெட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அவங்க உங்களை பண்ணிருக்கிறாங்க. இந்த ஊரினுடைய எம்எல்ஏ ஒரு விஷயத்த மக்கள் வந்து போராட்டக்காரங்க விஷயத்த சொல்லும் போது அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அவங்கள நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும். சோ உங்க டிமாண்ட அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இமீடியட்டா நீங்க உங்க பொழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் முனிசிபாலிட்டிக்கு ஒரு டிமாண்ட வைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவங்க மீட்டிங் வச்சிருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில. அந்த முனிசிபாலிட்டியில சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்க நாளைக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸை நீ ஷிஃப்ட் பண்ண கூடாது. ஏன்னா முனிசிபாலிட்டி இது பிரகாரம் நோட்டிபிகேஷன் ஆயிருக்கிற ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்கக்கூடிய கேஜிஎஃப் ஹிஸ்டரி மறைக்க கூடாது, அழிக்க கூடாது. அதுதான் சேவ் கேஜிஎஃப் இன்டென்ஷன். அதை அழிக்க விடுறதுல நாங்கன்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட். 2வது, அவங்க டாக்ஸ் கட்டி இருக்கிறாங்க, அவங்க ப்ராப்பரா டெண்டர் எடுத்திருக்கிறாங்க, முனிசிபாலிட்டிக்கு அவங்க என்னன்னா கொடுக்கணுமோ எல்லாமே கோஆபரேட் பண்ணி இருக்கிறாங்க.
சரௌண்டிங்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. முனிசிபாலிட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன ஆள் அங்க போடணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டியில எப்படி 2 ஆளை முதல்ல ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல போடுறியோ பர்மனன்ட்ல போடுறியோ 2 பேரை நீ அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இன்னைக்கு நாங்க நேரா போய் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு அங்க நீங்க ட்ரெயின் கட்டி இருக்கிறீங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இம்மீடியட்டா ப்ராப்பரா சப்டிங்ல எல்லாம் முனிசிபாலிட்டியே இறங்கி அந்த ஃப்ளோரை கரெக்டா போடணும். தண்ணி அங்க மாடு வெட்டினாலும் சரி எந்த இதுவானாலும் சரி இம்மீடியட்டா அந்த அசுத்தம் வந்து வெளியே வரணும். முனிசிபாலிட்டி அதை ரெஸ்பான்சிபிளா கிளீன் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஸ்லாட்டர் ஹவுஸை எடுன்னு சொல்லி இல்ல நாத்து அடிக்குதுன்னு சொல்லி இல்ல இன்னொன்னு அடிக்குதுன்னு சொல்லி யாரும் பண்ண மாட்டாங்க. உங்க வியாபாரிங்க கிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஏன்னா எஸ்பி வந்து போயிட்டேன்னு சொல்றாரு. போலீஸ்காரன் எப்படின்னா திரும்புவான். அதனால நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்களா அப்படின்னு இனிமே வாட்ச் பண்ணுவாங்க. அதனால எந்த விதமா நீங்க பிரச்சனையில மாட்டிக்காத அளவுக்கு நியாயமான முறையில உங்க வியாபாரத்தை நீங்க அங்க கண்டினியூ பண்ணணும். இவங்க இதை பாரு அர்த்தாங்க எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை யாரோ ஒருத்தர் மேல கேஸ் போடுறதோ இன்னொன்னு போடுறதுக்கு நீங்க வழி கொடுக்க கூடாது. ஏன்னா இதுக்கு மேலதான் உங்களுக்கு நிறைய விஜிலன்ஸ் வருவான். பாக்குற மாதிரி இது இது இதுன்னெல்லாம் கண்டுபிடிக்குவான். அதனால இது எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் டிமாண்ட் உங்ககிட்ட. நீங்க எங்கள்ல ஒருத்தர், நான் உங்கள ஒருத்தர். எங்க கமிட்டி கண்டிப்பா உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்காகவோ நாளைக்கு இஸ்லாமிக் சமுதாயம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவோ நாங்க அங்க வரல. நானு இந்த ஊர்ல பிறந்தவன். எங்க அப்பா இந்த ஊர்ல பிறந்தவர். எங்க தாத்தா இந்த ஊர்ல உயிர் குத்தவர். சோ இந்த மைன்ஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால மைன்ஸுக்காரங்க வந்து ஒரு வாட்டி அன்பா போராட்டத்துல இறங்கிட்டாக்கா பேக் ஆகுறது இல்லை. அதனால இந்த விஷயம் சால்வ் ஆயிருக்குது. நீங்க உஷாரா இருக்கணும். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதே மாதிரி கேஜிஎஃப்ல இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனையிலையும் நாங்க வந்து தலையிடுவோம். பிரச்சனைகளை தீர்றதுக்காக நாங்க முயற்சி எடுப்போம். நீங்க எங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுடைய நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். நாங்க வந்திருக்கிறோம். ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடு, ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட நான் வருவேன். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரும். ஸ்லாட்டர் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ற கொஸ்டினே இல்லைன்றது தான். இனிமே எங்களுக்கு அங்க குத்துற நான் போயிடுறேன், இங்க குத்துற போயிடுறேன், அதெல்லாம் கிடையாது. முனிசிபாலிட்டியில நோட்டிபிகேஷன் ஆகணும். இல்லாதெல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் யாராலையும் மாத்த முடியாது. நீங்க கூட ஹைஜீனிக் ஸ்லாட்டர் ஹவுஸா வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுங்க தான் யாராவது ஆடு வெட்டுறவங்க இருப்பாங்க. அண்ணாண்ட ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அந்த இடத்த கூட நீங்க அவங்களுக்கு சொல்லி அது பிரச்சனையா வரக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் கேஜிஎஃப் நீங்க நம்பி வந்ததுக்கு நாங்க இந்த ஊர் பிரச்சனையா தான் இதை எடுத்துக்கணும். தனிப்பட்ட ஒரு ஆளுங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்ல. இதே மாதிரி 1 lakh சிக்னேச்சர் கேம்பெயினை நாங்க பண்ணின்னு இருக்கிறோம். அதுல இந்த மார்க்கெட்டை கூட நாங்க சொல்லிக்கிறோம். ரீஹாபிலேஷன் ஆஃப் தி எம்ஜி மார்க்கெட் அப்படின்னா என்ன, மாடர்னைஸ் ஆஃப் தி எம்ஜி மார்க்கெட்னு சொல்றோம். அங்க இருக்கிறவங்க துரத்திடுன்றது இல்ல, புதுப்பிக்கிறது. அங்க இருக்கிறவங்கள இன்னும் மார்க்கெட் நல்லா பண்ண, அங்க இருக்கிற வியாபாரியை வெளியே துரத்திடுன்றது இல்ல. அதனால அந்த வியாபாரிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணும் அப்படின்றது கூட சேவ் கேஜிஎஃப் இது இருக்குது. வியாபாரிகளுக்கு தொந்தரவு வருமே ஆனால், அங்க பிரச்சனை ஏற்படுமானால் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உடாது அப்படின்றத கூட நாங்க இந்த இடத்துல சொல்றோம். சேவ் கேஜிஎஃப் மூலியமா நேத்து நான் கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு ரெஸ்பெக்டட் மேடம் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்ற அந்த வார்த்தைக்கு அவங்க இம்மிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட இந்த நேரத்துல நாங்க ஓகே நீங்க மக்கள் பிரச்சனைக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக சேவ் கேஜிஎஃப் மூமெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க இறங்கணும், இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு இந்த வியாபாரிகள் அனைவருக்கும் நீங்க சந்தோஷமா உங்க வியாபாரத்தை பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், உஷாராக்கணும். இல்லைன்னா உன்னை தூக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு சொல்லி சேவ் கேஜிஎஃப்ல நீங்க உங்களையும் இணைச்சிக்கின்னு உங்க சப்போர்ட்டோட நீங்க கூட இதை
பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல இன்னைக்கு மீடியா மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா இப்போ மீடியால வந்து மீடியா தான் இன்னைக்கு விஷயத்த வெளியே சொல்றது. இன்னைக்கு 50,000 பேர் பார்த்திருக்கிறான். நீங்க அந்த கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி படிங்க சபாஸ். அதை படிக்கணும், இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேர் டைப் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? 120 வருஷம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இது, ஹிஸ்டரி இது, விடாத, இதை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. அது மீடியால வெளியே வரலன்னு சொன்னா அது வந்து இல்ல. அதனால மீடியாக்கார யாராவது மிரட்டினா சேவ் கேஜிஎஃப் மிரட்டுறவன் இருக்க மாட்டான் அப்படின்றத கூட இந்த நேரத்துல நாங்க சொல்றோம். சேவ் கேஜிஎஃப் இந்த ஊர்ல இருக்கிற, ஏன்னா எல்லாத்தையும் பாதுகாக்கணும் போது மீடியா கூட பார்ட் ஆஃப் சேவ் கேஜிஎஃப். அதனால நாங்க எல்லாமே பண்றோம். எஸ்பிக்கு கூட நாங்க போய் பாக்குறோம். நாங்க என்ன சொன்னோம்னா அதை செய்வேன். போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இமிடியேட்டா ஆயிருக்குது, பட் அவங்களுக்கு நாங்க பண்ணிருக்கிறோம். நீங்க கூட இந்த ஊர் ஹிஸ்டரி தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நாங்க சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை பாக்குறோம். கமிஷனருக்கு நாங்க சொன்ன மாதிரி சொல்றோம். ஏன்னா எக்ஸ் பிரசிடென்ட் எங்க கூடவே இருக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ இந்த விஷயத்துல இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அந்த அம்மா கூட நான் நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. இந்த கேஜிஎஃப்ல பீஃப் மார்க்கெட்டு ரொம்ப நல்லா முடிவாக சால்வ் ஆயிடுச்சு. நம்ம சேவ் கேஜிஎஃப்க்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ப்ளஸ் எம்எல்ஏ மேடம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ப்ராப்ளம் நம்ம நினைச்சாங்கோ நம்மளுக்கு ஒரு தீர்மானம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்யூஷன் கொடுத்தாங்கோ. நம்ம அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். செக்ரட்டரி போட்டு போடு சார், போடு கான்ட்ரிபியூஷன் அதே போடு. ஆமா சார், இதெல்லாம் உங்களெல்லாம் ஹெல்ப் ஆச்சுங்களா சார் நம்மளுக்கு? ஆமா சார், எடுத்துக்கோ. ಶಾಲಾ ಮೊದಲು ಜೀವ ತಪ್ಪಿರ್ಕೋ இங்க இல்ல போடுறோம், உனக்கு போட்டாங்க போடுறாங்களா? போடு வாங்க அப்படி. இல்ல எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. अभी कौन ही लास्ट में ना 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 सिंग मार वाला चिक मारना वाला में पेंगो आओ ना ना वाला और पेची पड़ा रहा இருக்குது இருக்குது. நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. பேசு, நீ பேசுறதா டர்னிங் ஆகுது. I love you India. I jai Karnataka. அனைத்து பெரியவர்களுக்கு என்னுடைய நன்றி. நம்மளது பீஃப் மார்க்கெட் பிரச்சனை நடந்துன்னு இருந்துச்சு. எங்களுக்கு யாரும் ஆதரவு பண்ணல. நாங்கள் வந்து உங்கள் கமிட்டி கிட்ட வந்து கேட்டு இது நாங்கள் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 50 பேர் குடும்ப விஷயம் இல்லை. இது 50 பேர் குடும்பம், ஒரு 10 பேர் ஒரு அது போல இன்னும் சாப்பிட்றவங்க அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் பேர் பிரச்சனை இது சொல்லி நம்ம அண்ணன் அவங்க எல்லாம் முன்ன வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணி இவங்க விட்ட மீடியாவில் மற்றவங்க பெரியவங்க எம்எல்ஏ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கணும். மனமார்ந்த நன்றி. திருப்பி மீடியாக்காரங்களுக்கு கூட ஒரு நன்றி தெரிவிச்சு. கார்பரேஷன் குத்திங்க, நம்மளுக்கோசரம் சப்போர்ட் பண்ணீங்க.
என்ன இருக்குது எல்லாம் பாத்தீங்க நீங்க கூட சப்போர்ட் பண்ணீங்க நீங்க கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுடைய நோக்கமே இருந்ததை இழக்க விட மாட்டோம். இது பாரம்பரியமாக இருக்கிற பிரச்சனை. இது தனிநபர் இறைச்சி வியாபாரிகளின் பிரச்சனை மட்டுமல்ல, இது தங்கவயலின் பிரச்சனை. எனவே எங்களை அணுகி வந்ததின் காரணமாக முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை. இன்றல்ல, நிரந்தரமாக அதே இடத்தில் குவாலிஃபைடா இருக்கிற ஒரு ஸ்டார்டர் ஹவுஸ் இங்க உருவாகும் வரை எங்கள் பிரச்சனை ஓயாது. ஏமாத்திர கதை இல்ல, இருக்கிறத நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். மறுபடியும் சொல்றோம், எதெல்லாம் போய்க்குதோ அதெல்லாம் கேஜப் வரணும். அந்த நோக்கத்துல நாங்க ஸ்டெடியா இருப்போம், பின் வாங்க மாட்டோம். நீங்களும் இந்த சேவ் கேஜப்ல அங்கங்கள் போல் ஒத்துழைப்பு தரணும். நீங்களும் எங்களோட இணையணும். ஏதோ ஒரு நாள் கூத்து இல்ல, தொடர்ந்து எங்கள் பிரச்சனை இருக்கும். எங்களுடைய அமைப்பின் தலைவர் ஆணையிட்டால் அது நடந்தே தீரும். ஜோதிபாஸ் அவர்களுக்கு நீங்கள் கூறிய வாழ்த்துக்களுக்கு நான் தலை சாய்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ ನೀವೆಲ್ಲರೂ ಬಂದು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ KGF ಅವ್ರ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಅಳುಗಳನ್ನು ತೋಡ್ಕೊಂಡ್ರಿ. 15 ದಿವಸದಿಂದ ಕಟಾವ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ವ್ಯಾಪಾರ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. KGF ನಲ್ಲಿರೋ 1,20,000 ಜನಗಳಿಗೆ ಸರಿಯಾದ ಮಾಂಸದ ಊಟ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ತಾವು ತಮ್ಮ ಅಳುಗಳನ್ನು ತೋಡ್ಕೊಂಡ್ರಿ. ಅದಕ್ಕೆ ನಾವು ನಿಮಗೆ ಸ್ಪಂದಿಸ್ತೀವಿ. ಈ ಸ್ಪಂದಿಸುವ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, ಇವತ್ತು ಒಂದೊತ್ತು ಊಟಕ್ಕೂ ನೀವು ಕಷ್ಟಪಡುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲೇ ಇದ್ದೀರಿ. ಈ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕಟಾವ್ ಮಾಡಿ ಸಾಯಂಕಾಲ ಬರೋ ಜೀವನಕ್ಕಾಗಿ ಊಟ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ನೀವು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಶ್ರೀಮಂತರು ಯಾರು ಇಲ್ಲ, ನೀವೆಲ್ಲ ಬಡವರೇ, ನಾವು ಬಡವರೇ. ಆ ರೀತಿ ಒಂದು ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ 15 ದಿವಸಗಳ ಕಾಲ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗೆ ಏನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಈ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಅವ್ರು ನಿಧಾನವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಇವತ್ತಿನ ಪರಿಸ್ಥಿತಿ, ಇವತ್ತು ನಾವೇನ್ ಬಂದು ಮಾತಾಡಿದ್ವಿ ಅದಕ್ಕೆ ಅವರು ಅನುಗುಣವಾಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ರೂಪಾ ಶಶಿಧರತ್ನವರು MLA ಮೇಡಮ್ನವರು ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನೀವು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅನ್ನೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಶ್ವಾಸನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ MLA ಮೇಡಮ್ಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ನಾವು. ಯಾಕೆ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಮೇಡಮ್ನವರು ಅಷ್ಟೇ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಏನು, ಒಬ್ಬ ಬಡವನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಏನು, ಅವ್ನು ಏನಕ್ಕಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಮೊದಲು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಗಿತ್ತು. ಅವರು ಅದನ್ನ ಲೇಟಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿ ನಾವು ಭಾವಿಸ್ತೀವಿ ಅದನ್ನ. ಆದ್ರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲೂ ಒಂದು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಏನಂದ್ರೆ, ಕಸಾಯಿ ಖಾನೆ ಅನ್ನೋದು ಬಂದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಆಕ್ಟ್ ಪ್ರಕಾರ ತಗೊಂಡೋದ್ರೆ ತುಂಬಾ ದೂರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ಇದನ್ನ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ಒಂದು 2 ವರ್ಷ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿದ್ದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಸ್ಲಾಟರ್ ಹೌಸ್ ರಾಜೇಶ್ ಕ್ಯಾಂಪ್ ಹತ್ರ ಮಾಡಿದ್ವಿ. ಅಲ್ಲಿ ನೀವು ಆವತ್ತಿನಿಂದಾನೇ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಗೌರ್ಮೆಂಟ್ ಅನುದಾನ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು, ದುಡ್ಡು ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. ಅದನ್ನ ನೀವು ಕಳ್ಕೊಂಡ್ರಿ. ಇದೇ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಸವಲತ್ತು ಇದೆ. ಕಸಾಯಿ ಖಾನೆ ಮೇಲೆ ಒಂದೇ ಇಷ್ಟೆಷ್ಟಲ್ಲ, ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅದು. ಯಾಕಂದ್ರೆ 4 ಜನಕ್ಕೆ ಊಟ, ನಾನ್ ವೆಜ್ ಊಟ ಕೊಡೋ ಅಂತ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿರೋದು. ಆದ್ರಿಂದ ನೀವು ಅದೊಂದು ತಪ್ಪು ಎಡವಟ್ಟು ಮಾಡ್ಕೊಂಡ್ರಿ. ಅದನ್ನ ಇವತ್ತು ಅದರ ಪ್ರತಿಫಲ ಇವತ್ತು ನೀವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅವತ್ ದಿನ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ನಿಮಗೆಲ್ಲಾ ಸವಲತ್ತು ಸಿಕ್ಕಿರೋದು. ಅದೊಂದು ಇರ್ಲಿ. ಇವಾಗಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಣ. ಇನ್ನೊಂದೇನಂದ್ರೆ, ಈಗ ಕಸಾಯಿ ಖಾನೆ ಅನ್ನೋವಾಗ ಅಲ್ಲೇನಂದ್ರೆ ದನಕರುಗಳು, ಕುರಿಗಳು, ಮೇಕೆಗಳು ಕಟ್ ಮಾಡಬಾರ್ದಕ್ಕೆ ಒಂದೊಂದಕ್ಕೊಂದೊಂದು ರೂಲ್ ಇದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಗರಸಭೆ ಸೊತ್ತಾಗಿರೋದ್ರಿಂದ, ಅದು ನಗರಸಭೆ ಪ್ರಾಪರ್ಟಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ. ಆದ್ರೆ ತಾವುಗಳು ಅಲ್ಲಿ ಶುಚಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕೆ ಏನೇನು ವ್ಯವಸ್ಥೆ ಬೇಕೋ, ಅಡಿಮಟ್ಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಏನ್ ಬೇಕೋ ಅದನ್ನ ನೀವು ನಮ್ಗೆ ಲೆಟರ್ ಮಾಡ್ಕೊಡಿ. ಅದನ್ನ ಅವಾಗಲೇ ನಮ್ಮ ಸೆಂಗೋಟಿಯನ್ ಸರ್ ಹೇಳಿದ್ರು. ಇವಾಗ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲೆಲ್ಲ ಬಂದು ಕಟಿಂಗ್ ಶಾಪ್ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿ ನೀವೇ, AC ಇರ್ತದೆ, ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕವರ್ ಹಾಕ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಮುಚ್ತಾನೆ, ಸೀಲ್ ಹಾಕ್ತಾನೆ, ಹಾಕಿ ಹೊರಗಡೆ ಬಿಡ್ತಾನೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜನಗಳು ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬಂದು ಅದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಊಟ ಮಾಡಕ್ ಮನ್ಸು ಬರಲ್ಲ. ಇದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ತಪ್ಪು ಒಂದು ಕಡೆನೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸರ್ ಬರಲ್ಲ, 2 ಕಡೆ ತಪ್ಪಿರ್ತದೆ. ಎರಡನ್ನು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿ ತಗೊಂಡೋದಾಗ ಮಾತ್ರ ಅದು ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗೋದು. ಆದ್ರಿಂದ
ನಾವು ಬಂದು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಇದು ಒಳ್ಳೇದಾಯ್ತು ಅನ್ನೋದಕ್ಕನ್ನ ನೀವು ನಡ್ಕೊಳ್ಳೋ ರೀತಿನೂ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗ ಮಾತ್ರ ಇದಕ್ಕೆ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಇರ್ತದೆ. ಆದ್ರಿಂದ ಆ ಕಸಾಯಿಖಾನೆಗೆ ಏನೇನು ಅನುಕೂಲ ಬೇಕು, ಏನೇನು ಸ್ಟ್ರಕ್ಚರ್ಸ್ ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಅದನ್ನು ನೀವು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಫಸ್ಟ್. ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಪಬ್ಲಿಕ್ ಮಾತಾಡೋದು ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ, ಇನ್ನ ಅவ்வளோ ಗಲೀಜಾಗಿದೆ ಬುಡ್ಲೋ ಪೋಯ್ ಒಳ್ಳೆ ಒಂದು ಮನ ಎಬ್ರಿ ಪಾಸ್ ಸಾಪಿಡುದು ಇನ್ನೋ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. ಆದ್ರಿಂದ ನೀವು ಅದು ಹುಷಾರಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. ಆದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ಹಿಂದ್ಗಡೆ ಈ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಯಾವತ್ತೂ ಇರ್ತದೆ. ನಿಮ್ ಕಷ್ಟಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ಬಂದು ಸ್ಪಂದಿಸಿದಾಗ ಸರ್ಕಾರದಿಂದ ಏನೇನು ನಿಮ್ಗೆ ಸಿಗ್ಬೇಕು ಸವಲತ್ತುಗಳೆಲ್ಲ ಇವಾಗ ನಾವು ಮನವರಿಕೆ ಮಾಡಿದಕ್ಕೆ ಮೇಡಮ್ ಮನವರಿಕೆ ಆದ್ರು. ಅದೇ ರೀತಿ ಏನೇನು ಸವಲತ್ತುಗಳು ಅದನ್ನ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸ್ ಅವರು ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿಯವರು ಮನವರಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಸಿಗ್ಬೇಕಲ್ವ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಸಿಗ್ತದೆ ಅಂತ ಕೇಳಿ ನಾನೊಂದೆರಡು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. You all very much aware, since 15 days, the century-old slaughterhouse at Robertsonpet has been closed, due to which total business has come down in KGF and thousands of beef consumers have been affected even on the Deepavali day and All Souls Day, and also Christmas is coming up. The proprietor of slaughterhouse, the shop owners and few consumers have come on 19th at about 5 p.m. and requested our able President of Save Committee, Comrade Jyoti Basu, Secretary Dayanand Sir and other office bearers, advisors and directors. On the same moment, under the statue of Architect of Indian Constitution, Baba Sahib Ambedkar, our President Jyoti Babu assured that we will take care of your difficulties and see that that slaughterhouse will be opened. Yesterday evening at around 6 p.m., under the leadership of Comrade Jyoti Basu, Dayanand and other office bearers, we went and inspected the slaughterhouse and the closed down shops, and there the businessmen have given their grievances. Even the beef consumers have given and requested our president to seriously act on the issue. So yesterday by 6:30, our president gave a detailed speech about the difficulties faced by everyone in KGF and requested an appeal to our most respected MLA, Srimati Rupakala, and also President has planned yesterday night. They made an appeal and request letter to Honorable MLA, SP and Commissioner. Our program was today by 12:30. We have planned to meet MLA, SP and the Commissioner. But it is an happy news that early morning our president called me by 10 o'clock and said, "Sir, Madam has called them and discussed with them and allowed them to slaughter the cows." So I was so happy that she has responded for the people of KGF. So once again, on behalf of Save Committee President, Secretary, Office Bearers and Advisors, I extend sincere thanks and gratitude to our Honorable MLA Rupakala Sashidhar. And same way, I request the businessmen, as our President said, to keep clean, neat and tidy, and also to keep the same cooperation until you get fulfilled your problems 100%. Thank you, Ananda. ಸರ್ ಪರವಾಗಿಲ್ಲ ಪೇಪರ್ இந்த பக்கம் போயிடுது எல்லாரும் வரணும்
ஏய் பேப்பருக்கு ஒரு போட்டோ. ஏய் யாரு டேய்?